இன்றைய செய்தி தொகுப்பில் நாம் காண இருப்பவை: இஸ்ரேல் தாக்குதலால் உயிரிழந்த மக்கள், நீரவ் மோடி ஜாமீன் நிராகரிப்பு, டாஸ்மாக் விவகாரம் குறித்து அதிமுகவினர் எழுப்பிய கேள்வி. இது குறித்த தகவல்களை சிறிய தொகுப்புகளாக காணலாம். தாய்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் சீனா நாடுகளில் கொரோனா நோய் தொற்று காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் சீனாவின் உஹான் நகரில் ஏற்பட்ட கொரோனா தொற்று பல நாட்டில் உள்ள மக்களுக்கும் பரவியதில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து தடுப்பூசிகள் கண்டறியப்பட்டு மக்களுக்கு அளிக்கப்பட்ட பின்னர் நோய் பரவல் சற்று குறைந்தது. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கொரோனா நோய் தொற்று பரவி ஹாங்காங், சிங்கப்பூர், சீனா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹாங்காங்கில் 31 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதேபோல் சிங்கப்பூரில் 28% மக்கள் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு பாதிப்படைந்துள்ளனர். மேலும் 14,200 பேருக்கு புதிய பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் மே 4ஆம் தேதி வரையிலான 5 வார முடிவில் தொற்று விகிதம் இரட்டிப்படைந்து உள்ளதாக சீன நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. நாளுக்கு நாள் ஆசியாவில் உள்ள அண்டை நாடுகளில் கொரோனா தொற்று விகிதம் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பண மோசடி காரணமாக கைது செய்யப்பட்ட நீரவ் மோடி ஜாமீன் கோரி அளித்த மனுவை லண்டன் ஹைகோர்ட்டுக்கு நிராகரித்துள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த வழக்கில் வைர வியாபாரி நீரவ் மோடி கைது செய்யப்பட்டு லண்டன் வான்ஸ்வர்த் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 3 ஆண்டுகளாக லண்டன் சிறையில் உள்ள அவரை இந்தியாவிற்கு அழைத்து வரும் முயற்சியில் சிபிஐ ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று லண்டன் ஐகோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜாமீன் கோரி நீரவ் மோடி விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்போது அவரது ஜாமீன் மனுவை லண்டன் ஐகோர்ட்டுக்கு கிங்ஸ் பெஞ்ச் பிரிவு நிராகரித்துள்ளது. முன்னதாக வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கு கணிசமான மோசடி குற்றச்சாட்டை உள்ளடக்கியுள்ளது என தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து நீரவ் மோடி தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் ஒருவர் இந்திய அரசு தரப்பிலிருந்து நீரவ் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இந்தியா, அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள சீக்கியர்களை குறிவைத்து சதி திட்டங்களை தீட்டப்பட்டு வருவதாகவும் வாதிட்டார். இந்த வாதங்களை ஏற்றுக்கொள்ளாத நீதிபதிகள் நீரவ் மோடி அளித்த ஜாமீன் மனுவை நிராகரித்துள்ளனர். 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன குளிரூட்டப்பட்ட உடற்பயிற்சி மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டரங்கில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நவீன குளிரூட்டப்பட்ட உடற்பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார். 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த உடற்பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்த டென்னிஸ் வீரர், வீராங்கனையருடன் கலந்துரையாடி வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் சென்னை கொளத்தூரில் 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கம் மற்றும் அதன் வளாகத்துக்குள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் பேட்மிண்டன் அரங்கம் ஆகியவற்றை நேரில் சென்று பார்வையிட்டார். டாஸ்மாக் ஊழல் விவகாரம் தொடர்பாக மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டின் அருகே கிழிந்த நிலையில் பெறப்பட்ட ஆவணங்கள் குறித்து அதிமுகவினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை மணப்பாக்கம் சிஆர் புரத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் சூளைமேடு, கல்யாணபுரத்தில் உள்ள SNJ மதுபான நிறுவன அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. மேலும் தேனாம்பேட்டையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு மற்றும் திருவல்லிக்கேணியில் தொழிலதிபர் தேவகுமார் இல்லத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். முன்னதாக கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, யார் உரிமம் வழங்கியது, போக்குவரத்து டெண்டர் வழங்கியது ஆகியவற்றில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடத்திய விசாரணை நிறைவடைந்துள்ளது. இந்த விசாரணையில் அவரது வீட்டின் அருகில் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக முக்கிய விவரங்கள் குறித்த வாட்ஸ்அப் சாட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் கிடைத்ததாகவும் இவை துணை முதல்வர் உதயநிதியின் நண்பர் ரத்தீஷிடம் பேசியது எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக யார் இந்த ரத்தீஷ் என்றும் ரத்தீஷ் பின்னால் உள்ள அந்த சார் யார் என்றும் அதிமுகவினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது.
வரும் 29, 30ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, நெல்லை, தென்காசி மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் சட்டசபை தேர்தல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கார்டு உறுப்பினர்கள் கைரேகை பதிவு செய்ய 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உணவு வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் பயன்பெறவும் நலத்திட்டங்களை பெறவும் ரேஷன் கார்டு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நியாய விலை கடைகளில் உள்ள விற்பனை கருவி மூலம் ரேஷன் கார்டில் உறுப்பினர்களின் விரல் ரேகையை பதிவு செய்து ஆதார் அட்டை சரிபார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பணியானது கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது விரல் ரேகையை பதிவு செய்ய 40 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் காத்திருப்பதால் வரும் 31ஆம் தேதி வரை விரல் ரேகை பதிவு செய்ய கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்தில் பணிபுரிந்து வரும் மக்கள் நேரில் சென்று கைரேகை வைக்க முடியாத காரணத்தால் தாங்கள் வசிக்கும் மாவட்டம் அல்லது மாநிலத்தில் IMPTS அல்லது EKYC மூலம் கைரேகை பதிவு செய்து கொள்ளலாம் என உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மும்பை வான்கடை மைதானத்தில் இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பெயரில் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டுள்ளது. 2024 T20 உலகக்கோப்பை, 2025 சாம்பியன்ஸ் டிராபியை இந்தியாவிற்காக வெற்றி கொடுத்த ரோஹித் சர்மாவிற்கு மும்பை வான்கடை மைதானத்தில் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது. மும்பை கிரிக்கெட் சங்கம் சார்பில் நேற்று புகழ்பெற்ற மும்பை வான்கடை மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்களான ரோஹித் சர்மா, அஜித் வடேகர் மற்றும் போற்றக்கூடிய நிர்வாகியாக செயல்பட்ட சரத் பவார் பெயர்களில் 3 ஸ்டாண்டுகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கலந்து கொண்டு அதிகாரப்பூர்வ பெயர் பலகையை திறந்து வைத்தார். மே 13ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு நேற்று பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் நிலத்தில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சினிமாவில் நானும் ரவுடிதான், அமரன் உள்ளிட்ட பல படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் ஆகாஷ் பாஸ்கரன். தற்போது டாட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலமாக படங்கள் தயாரித்து வருகிறார். தனுஷ் நடித்து இயக்கி வரும் இட்லி கடை படம் இவரது தயாரிப்பில் வெளிவர இருக்கும் முதல் படமாகும். இதேபோல் சுதா கங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன் அதர்வா நடித்து வரும் பராசக்தி படத்தையும் தயாரிக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதர்வா நடிக்கும் இதய முரளி படத்தை இவரே இயக்கி தயாரிக்கிறார். இந்நிலையில் பிரபல சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் இல்லத்தில் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது. இது சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் 2ஆம் நாளான இன்றும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் 24 புறநகர் மின்சார ரயில்களின் சேவை 2 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் புதிய ரயில்வே மேம்பால பணிகள் இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை 8 மணி வரை நடைபெறுகிறது. இதனால் பணிகள் நடைபெறும் நேரங்களில் கடற்கரை, வேளச்சேரி, ஆவடி, திருவள்ளூர் இடையே இயங்கும் 24 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. இந்நிலையில் பயணிகள் வசதிக்காக நாளை காலை 5 மணி முதல் 8 மணி வரை 30 நிமிட இடைவெளியில் 10 சிறப்பு பயணிகள் ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும், மேலும் அதே நாளில் ஆவடி, திருவள்ளூர் இடையே காலை 6 முதல் 7:05 மணி வரை 30 நிமிஷங்கள் இடைவெளியில் 3 ரயில்களும், ஆவடியிலிருந்து காலை 5 மணிக்கு அரக்கோணத்திற்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதல் காரணமாக காசாவில் இதுவரை 53,000 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே மோதல் நடைபெற்று வருகிறது. இந்த மோதலை நிறுத்தும்படி இரு தரப்பையும் உலக நாடுகள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட நிலையில் பிணை கைதிகளை விடுவிப்பதில் ஹமாஸ் தாமதம் காட்டியது. இதனால் ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கடந்த 12 மணி நேரத்தில் காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் தரை, கடல் மற்றும் வான்வெளி வாயிலாக நடத்திய தாக்குதலில் 143 பேர் உயிரிழந்தனர். மேலும் இதில் 9 வீடுகள், டென்ட்கள் மற்றும் முகாம்கள் சேதமடைந்தன. இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்து உறவினர்களை கூட மீட்க முடியாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் தப்பி ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது.
இந்த தாக்குதலில் ஏராளமான பயங்கரவாதிகள் உயிரிழந்து உள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இதுவரை காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 53,000 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவை சேர்ந்த அமெரிக்க எழுத்தாளரை கொலை செய்ய முயன்ற குற்றவாளிக்கு 25 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2000 அமெரிக்க எழுத்தாளரை கொலை செய்ய முயன்ற குற்றவாளிக்கு 25 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1988ஆம் ஆண்டு சல்மான் ருஷ்டி வெளியிட்ட தி சாத்தனிக் வெர்ஸ் நாவலுக்கு இஸ்லாமிய மதவாதிகளிடையே கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த கொலை முயற்சி அரங்கேறியதாக கூறப்படுகிறது.